ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் சர்க்யூட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சர்க்யூட் வந்து ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கும்போது, ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கும்போது, க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கும்போது வோல்டேஜ் என்னவாக இருக்கும், கரண்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி சோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஐடியல் சோர்ஸ்னால் என்ன, ப்ராக்டிக்கல் சோர்ஸ்னால் என்ன, டிபெண்ட் சோர்ஸ்னால் என்ன, இண்டிபெண்ட் சோர்ஸஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன். ஸோ ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன் பார்க்கும்போது ஒரு ஸ்விட்ச் வந்து நமக்கு ஓப்பன் கண்டிஷனில் இருக்கலாம், அதாவது லோடோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ரோக்கன் வயராக இருக்கலாம், ஏர் கேப்பாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால் நம்மளுக்கு சர்க்யூட் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும்போது அங்கே வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா கரண்ட் அப்படிங்கிறது என்னது, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கண்டினியூஸ் பாத் வந்து நம்மளுக்கு இருக்கணும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு கண்டினியூஸ் பாத் வந்து இருக்கணும், ரிட்டன் பாத் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிட்டன் பாத் இல்லாதப்போ அங்கே கரண்ட் வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு ஜீரோவாக தான் இருக்கும். பட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து நம்மளுக்கு 5 வோல்ட் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதே லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான் இந்த டெர்மினலுக்கு அக்ராஸாகவும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஒரு கண்டக்டர் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு அலுமினியமாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ மூவ் பண்ண வைக்கிறோன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு சர்க்யூட் ஓப்பன் கண்டிஷனில் இருக்குங்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆயிடாது. இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோமோ அதே லெவல் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டெர்மினல் பாயிண்ட்லேயும் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும், இங்கே உள்ள சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு இந்த டெர்மினல் பாயிண்டில் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எப்போ நம்ம க்ளோஸ்ட் ஆகுதோ அங்கே வந்து நம்மளுக்கு கண்டக்ஷன் இருக்கும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ டெர்மினல் பாயிண்டில் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், அக்குமுலேட் ஆயிரும். ஸோ அப்போ வாட் எவர் த வோல்டேஜ் இன் த பேட்ரி that appeared in the terminal point also. ஸோ இங்கே என்ன லெவல் ஆஃப் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதே லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான் டெர்மினல் பாயிண்ட்டுக்கு அக்ராஸாகவும் இருக்கும். ஸோ பொதுவாகவே ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனை நம்ம பார்க்கும்போது கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு கண்டினியூஸ் பாத் இல்லை. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு, ஃப்ளோவே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அங்கே கரண்ட் வந்து இருக்காது, கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். தென் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸு நம்ம பார்க்கும்போது விச் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி கரண்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன்னாலே கரண்ட் ஜீரோ. ஜென்ரலாக பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம், தென் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ஓகே, ஸோ ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் for example let's see the circuit. ஸோ இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு பேட்ரி இருக்குது. இது வந்து நான் 5 வோல்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்ரி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பார்ட் வந்து நீங்கள் இனிஷியலாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த பேட்ரியை வந்து நான் ஒரு லேம்போடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த சப்ளைலேருந்து நம்மளுக்கு லேம்புக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். இந்த லேம்பில் உள்ள ஃபிலமெண்ட் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், கரண்ட் வந்து லிமிட் ஆகும். அப்போ நம்மளுக்கு லேம்ப் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து க்ளோ ஆகும். ஓகே, ஸோ இன்கேஸ் எனக்கு ஏதோ ஒரு இன்சுலேஷன் டேமேஜ் இருக்குது, இல்லைன்னா அந்த வயரில் வந்து ஒரு லூஸ் ஸ்ட்ராண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லேம்பை வந்து நான் ஒரு வயர் வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுமோ, கரண்ட் வந்து எப்போவுமே வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணும். ஸோ இந்த லேம்ப்லேயும் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வயரில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 0 ஓமாக தான் இருக்கும். அப்போ கரண்ட் வந்து எப்படி இருக்கும், ஆல்வேஸ் இட் சூஸஸ் தி லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். அப்போது சப்ளைலேருந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் பாயிண்ட் வழியாக வந்து இங்கே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிரும்.
ஓகே. ஸோ அப்போ எனக்கு இந்த லேம்பில் வந்து எந்த க்ளோவுமே இருக்காது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் சொல்கிறோம். பொதுவாக ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்னாலே அது வந்து ஒரு ஃபால்ட்டி கண்டிஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஏன் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப்பே வந்து நம்மளுக்கு இருக்காது. இந்த ஷார்ட் சர்க்யூட் பார்த்து வந்து இதை சூஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஷார்ட் சர்க்யூட் பார்த்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன், 0. அப்போ நோ ரெசிஸ்டன்ஸ்னால் வோல்டேஜ் ட்ராப்பும் நம்மளுக்கு இங்கே இருக்காது. வோல்டேஜ் ட்ராப் இல்லைன்னா இந்த எண்டுலையும் நம்மளுக்கு சேம் பொட்டென்ஷியல் லெவல் தான் மெயின்டைன் ஆகும். அப்போ நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவாகும், 0 ஆயிரும். அப்போ எப்போவுமே ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் நம்மளுக்கு 0வாக இருக்கும்போது கரண்ட் வந்து எப்படி இருக்கும், இன்ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பைப்பில் வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லைன்னா ப்ரெஷரே நம்மளுக்கு இருக்காது, அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸே இருக்காது. பட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும், கண்டினியூவாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இல்லை, வோல்டேஜும் நம்மளுக்கு இல்லை, பட் நம்மளுக்கு கண்டினியூவாக வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அப்போ கரண்ட் லெவல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன்ஃபைனைட் லெவலில் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்து வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும், கரண்ட் வந்து இன்ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். கரண்ட்டுக்கு எப்போவுமே வந்து ஆப்போசிட் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். பொதுவாக நம்ம இன்ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஐடியல் கேஸ் தான். ஐடியல் அப்படிங்கிறது தியரிட்டிக்கலாக நம்ம சொல்கிறது தான், ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் கிடையாது. எதுவுமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, எதுவுமே வந்து ஐடியல் கிடையாது. ஒரு ஹியூமனாக இருக்கலாம், ஒரு மெஷினாக இருக்கலாம், கண்டிப்பாக வந்து அதில் லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிளான சொல்ல முடியாது. ஸோ ஐடியல் கண்டிஷனில் கரண்ட் வந்து நம்மளுக்கு இன்ஃபைனைட் வேல்யூவில் இருக்கும். பட் ஒரு ப்ராக்டிக்கல் கண்டிஷன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூவில் இருக்கும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கரண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அண்டர் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா க்ளோஸ்டு சர்க்யூட். ஸோ க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னா என்னது, சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும், ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு லேம்ப் இருக்குது, ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு என்ன ஆகும், சப்ளை வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு லேம்புக்கு போகும். ஸோ லேம்பில் நம்மளுக்கு ஃபிலமெண்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு அங்கே ட்ராப் இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், கரண்ட் வந்து நம்மளுக்கு லிமிட் ஆகும். ஸோ அப்போ அந்த லேம்ப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், நார்மலாக வந்து க்ளோ ஆகும். ஸோ அப்போ அண்டர் க்ளோஸ்டு கண்டிஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், வோல்டேஜும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், கரண்ட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பட் வோல்டேஜும் நம்ம பார்க்கும்போது ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் உள்ள வோல்டேஜை விட இதில் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும், டியூ டு த ரெசிஸ்டன்ஸ் இன் த லேம்ப். அது மட்டும் இல்லை, பேட்ரிக்குன்னு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனாலேயும் நம்மளுக்கு ட்ராப் வந்து இருக்கும். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் போத் ஆர் ப்ரெசண்ட் இன் த க்ளோஸ்டு சர்க்யூட். பட் வோல்டேஜை நம்ம பார்க்கும்போது விச் இஸ் லெஸ் தேன் தி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அதே மாதிரி கரண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது விச் இஸ் லெஸ் தேன் தி ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஃபைனைட்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டு சர்க்யூட் கண்டிஷனில் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த டேப்லேஷன் பாருங்கள். ஸோ ஒரு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன்னா அது வந்து ப்ரோக்கனாக இருக்கும், வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், கரண்ட் வந்து 0வாக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், 0வாக இருக்கும், ஏன்னா கரண்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகும், வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 0வாக இருக்கும். இது வந்து அண்டர் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் தான். இதே க்ளோஸ்டு சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது லோட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ லோட் கனெக்ட் ஆகிருக்கும் போது கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ட்ராப் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ட்ராப் இருக்கும். ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஃபைனைட் வேல்யூவாக வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எனர்ஜி சோர்ஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடியல் சோர்ஸ். ஐடியல் சோர்ஸ் அப்படின்னாலே வந்து லாஸஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இதில் வந்து நம்ம ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சர்க்யூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம டெஃபினிஷன் வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த சர்க்யூட் பாருங்கள். ஸோ இதில் வந்து 10 வோல்ட் பேட்ரி இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டர் வந்து நான் பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ வந்து 1 ஓம். இப்போ நான் இந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ ஓம்ஸ் லா படி கரண்ட் வந்து என்னது V டிவைடட் பை R. அப்போ 10 டிவைடட் பை 1 which is equal to 10 ஆம்பியர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதே சர்க்யூட்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு ரெசிஸ்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட வேல்யூவையும் நான் 1 ஓம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் நான் கரண்ட் வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே 2 ரெசிஸ்டரையும் பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. இது ஏன் பேரலல் கனெக்ஷன் சொல்கிறோம்? 2 ரெசிஸ்டரோட ஃபஸ்ட்டு டெர்மினலும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி 2 ரெசிஸ்டரோட செகண்ட் டெர்மினல்ஸும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பேரலல் கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா ஆர் ஈக்குவலன் விச் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2. இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா ஃபைனலாக ஆர் ஈக்குவலண்ட் வந்து R1 R2 டிவைடட் பை R1 + R2ன்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு 1/2 0.5 ஓம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து தெரியும் 10 வோல்ட், ஆர் ஈக்குவலண்ட் வந்து 0.5 ஓம். ஸோ இதில் கரண்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? V டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட். அப்போ 10 டிவைடட் பை 0.5. ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது? 20 ஆம்பியர். ஸோ இந்த 2 கண்டிஷனையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்மளுக்கு 10 ஆம்பியர் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது? 20 ஆம்பியராக வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதே நீங்கள் செகண்ட் கண்டிஷனில் வோல்டேஜ் வந்து அகைன் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா V is equal to I into R. ஓகேவா? ஐயோட வேல்யூ வந்து என்னது? 20 ஆம்பியர், ஆரோட வேல்யூ 0.5. 20 into 0.5 அகைன் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 10 வோல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கரண்ட் வந்து 10 ஆம்பியர்லேருந்து 20 ஆம்பியருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ இதில் வந்து VI கிராஃப் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கரண்ட் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் இருக்குது. ஸோ கரண்ட் வந்து நம்மளுக்கு 10லேருந்து 20க்கு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? பட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 10 வோல்டேஜ் தான் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் லோட் கரண்ட். இந்த சர்க்யூட்டில் வந்து நான் n நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி நான் அனலைஸ் பண்ணால் கூட இந்த லோட் கரண்ட்டில் நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கும். நான் இங்கே கொடுத்த ப்ராப்ளம் படி 10 ஆம்பியர்லேருந்து 20 ஆம்பியருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா கண்டிஷன்லேயும் இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுமானா கிடையாது. கரண்ட் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸும் ஆகலாம், அந்த ரெஜிஸ்டர் வேல்யூவை பொறுத்தது. ஸோ கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்படினாலும் சேஞ்ச் ஆகலாம். எய்தர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். பட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐடியல் கரண்ட் சோர்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுலேயே நம்மளுக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்களா? 20 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர். ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 ஓம். ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்? வோல்டேஜ் வந்து இப்போ மெஷர் பண்ண போகிறேன். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to I into R. அப்போ 20 into 1 which is equal to 20 volt. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ரெசிஸ்டரை வந்து அகைன் சீரீஸாக வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதோட வேல்யூவும் 1 ஓம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? சம் பண்ணணும். ஸோ ஆர் ஈக்குவலன் விச் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. அப்போ 1 + 1 which is equal to 2 ஓம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? இதில் வோல்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ V is equal to I into R equivalent. ஸோ 20 into 2 which is equal to 40. ஸோ இந்த 2 கண்டிஷன்லேயும் வோல்டேஜை பாருங்கள். இனிஷியலாக நம்மளுக்கு 20 வோல்ட் இருக்குது, இப்போ நம்மளுக்கு 40 வோல்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, பட் நம்ம கரண்ட் இதில் கேல்குலேட் பண்ணோன்னா இனிஷியலாக நமக்கு கரண்ட் வந்து 20 ஆம்பியர் இருக்கா? ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இந்த கேஸில் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து 40 இருக்குது. ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து என்னது? 2. அப்போ I is equal to அகைன் V/Rன்னு போட்டோன்னா 40 divided by 2 which is equal to 20 ஆம்பியர். ஓகேவா? ஸோ அப்போ 2 கேஸ்லேயுமே நம்மளுக்கு கரண்ட் வந்து எப்படி இருக்குது? 20 ஆம்பியராக தான் இருக்குது. இதோட கேரக்டரிஸ்டிக் பாருங்கள். ஸோ கரண்ட் வந்து நம்மளுக்கு என்டையர் ப்ராசஸ்லேயும் வந்து
20 ஆம்பியர் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் ஆகுது. பட் வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு 20லேருந்து 40க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபிக்ஸட் கரண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி லோட் வோல்டேஜ். லோட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர் வேல்யூவை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம். பட் கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்போவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் இது வந்து ரியாலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராக்டிக்கல் சோர்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் சோர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் சோர்ஸஸ் அப்படின்னாலே வந்து லாஸஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ இந்த சர்க்யூட் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 10 வோல்ட் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டர், இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டருக்கும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து இருக்காது. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ். ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து என்ன லெவல் ஆஃப் கரண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெசிஸ்டர் லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ். பட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ நேச்சுரல் அப்போசிஷன் ஆஃபர்ட் பை த டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேட்ரி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஸோ அந்த பேட்ரி வந்து என்ன பண்ணும்? கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பட் அப்படி 100% ஆஃப் கெமிக்கல் எனர்ஜியும் நம்மளுக்கு அப்படியே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அதில் வந்து நம்ம எலக்ட்ரோலைட் வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட் பார்த்திங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கண்டக்டர். அது வந்து ஒரு அயான் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு அப்போசிஷன் இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா சம் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ அந்த இன்டர்னல் பேட்டரியிலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா சம் லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேட்டரியோட இதை வந்து இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இயல்பான நிலை இது. இந்த பேட்டரியில் இந்த எலக்ட்ரோலைட்னால கண்டிப்பாக வந்து சம் ட்ராப் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் கிடையாது. நம்ம ரெசிஸ்டர் எப்பயும் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அந்த பேட்டரியோட பிஹேவியரில் ஏதோ ஒரு லாஸஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற கெமிக்கல்னால நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த இன்சைட் ஆஃப் த பேட்டரியிலே வந்து ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே என்னது? நேச்சுரல் அப்போசிஷன் ஆஃபர்ட் பை தி பேட்ரி ஆர் சோர்ஸ். இது எல்லா டிவைஸ்லேயுமே இருக்கும். பேட்ரிங்கிறனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிவைஸ் பார்க்கும்போதும் எல்லாத்துலேயுமே வந்து நேச்சுரல் அப்போசிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணல. இது வந்து ஒரு லாஸ். ஓகேவா? ஸோ நான் லாஸ் எதுவுமே இனிஷியலாக கன்சிடர் பண்ணலை. எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் நான் கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ண போகிறேன். அப்போ பேட்டரியில் வோல்டேஜ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது? 10 வோல்ட் இருக்குது. இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னது? லோட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்டர்னல்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து 10 ஓம் இருக்குது. ஸோ இதில் உள்ள கரண்ட் வந்து அப்போ என்னவாக இருக்கும்? V/R. அப்போ 10/10 which is equal to 1 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சீரீஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கரண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு கேல்குலேட் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ 2 ரெசிஸ்டர் சீரீஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 12 ஓம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? கரண்ட் வந்து நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கரண்ட் வந்து என்னது? V/R. ஸோ அப்போ 10/12. 10 அப்படிங்கிறது என்னது? வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 12. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.8333 ஆம்பியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பேட்ரி இருக்கு இல்லையா, அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த பேட்ரியில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். இந்த பேட்டரியில் ஒரு நேச்சுரல் அப்போசிஷன் இருக்குது, அதனால எனக்கு சம் லாஸஸ் இருக்குது இல்லையா,
அந்த வோல்டேஜ் ட்ராப்பை வந்து நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் வந்து நான் இனிஷியலாக அந்த கரண்ட் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ VR which is equal to IR into R. ஓகேவா? ஸோ இங்கே IR அப்படிங்கிறது என்னது, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டர்னால வர அந்த லிமிட்டான கரண்ட் வந்து லிமிட் ஆகும், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ ஐஆர் வந்து நம்மளுக்கு 0.833 இருக்குது. தென் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து என்னது 2 ஓம். இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஏன்னா இந்த இன்டர்னல் பேட்டரியில் தான் நம்ம எவ்வளோ ட்ராப் இருக்குன்னு இனிஷியலாக பார்க்குறோம். அப்போ 0.833 into 2 which is equal to 1.67 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டரை வந்து நம்ம டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்லலாம். அந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லைனா லோடு வோல்டேஜ்னு சொல்லலாம். எல்லாமே வந்து ஒன்று தான். ஓகேவா? எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அக்ராஸ் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர்னாலும் ஒன்று தான், டெர்மினல் வோல்டேஜ்னாலும் ஒன்று தான், லோடு வோல்டேஜ்னாலும் ஒன்று தான். இப்போ நான் லோடு வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், இனிஷியலாக எனக்கு பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருந்தது, 10 வோல்டேஜ் இருந்தது. இப்போ எனக்கு இன்டர்னல் கன்சிடர் பண்ணுறனால வர வோல்டேஜ் ட்ராப் வந்து எவ்வளோ, which is equal to 1.67. ஸோ அப்போ 10 minus 1.67 வந்து என்னது, 8.33 வோல்டேஜ். அப்போ எனக்கு டெர்மினல் சைடில், லோட் சைடில் வந்து எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, 8.33. லோட் பாயிண்ட்டு நம்ம சொல்கிறது இங்கே. ஸோ இதுக்கு அக்ராஸாக எனக்கு இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 8.33. இதே வந்து நம்ம ஐடியல் கண்டிஷன்னு பார்க்கும்போது இங்கே 10 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த லோடுக்கு அக்ராஸாகவும் நம்மளுக்கு 10 வோல்ட்டு தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இங்கே நம்மளுக்கு டெர்மினல் வோல்டேஜ் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, 8.33 நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. இதனால டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது செப்பரேட் டிவைஸ் கிடையாது, இட் இஸ் அ நேச்சுரல் அப்போசிஷன் ஆஃபர்ட் பை த டிவைஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக பேட்ரி வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது, இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப் ப்ளஸ் டெர்மினல் வோல்டேஜ், இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூவாக தான் இருக்கும். பொதுவாக நம்ம ப்ராக்டிக்கல் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேட்டரியில் வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால நம்ம ட்ராப் ஆகுதுன்னு பார்க்குறோம். இது வந்து நம்மளுக்கு இஎம்எஃப்பில் எந்த சேஞ்சஸும் வராது, அதாவது நம்ம பேட்ரி வோல்டேஜ் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் பேட்டரியில் வந்து அதே லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான் மெயின்டைன் ஆகும். பட் நீங்கள் லோடுக்கு அக்ராஸாக அந்த டெர்மினல் வோல்டேஜை மெஷர் பண்ணும்போது அதில் தான் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். 10 வோல்ட்டாக இருந்தது 8.33 வோல்ட்டாக வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the rated voltage of a practical voltage source remains constant. ரேட்டட் வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த பேட்டரியில் வந்து எனக்கு 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ரேட்டட் வோல்டேஜ். இது வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இது வந்து எனக்கு ட்ராப் ஆகாது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் த டெர்மினல் வோல்டேஜ் டிக்ரீசஸ் டியூ டு தி voltage drop across the internal resistance when current flows. சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் வந்து என்ன ஆகும், ட்ராப் ஆகும் டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் கேஸும் பார்க்கும்போது பேட்ரி வோல்டேஜ் தான் வந்து 10 வோல்ட்லேருந்து 8.33க்கு குறையுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது வந்து கிடையாது, பேட்ரி வோல்டேஜ் வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ட்ராப் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் இந்த சர்க்யூட் பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கல் சோர்ஸில் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணோன்னா அது எப்போவுமே வந்து அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக தான் இருக்கும். வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து இன்டர்னல் ரெசிஸ்டர் வந்து சீரீஸாக இருக்கும். ஏன்னா சீரீஸாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும், ட்ராப் ஆகும். பேரலல் கனெக்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து டிவைட் ஆகும், ட்ராப் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ கரண்ட் சோர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலை. ஸோ கனெக்ட் பண்ணாமல் வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ I is equal to 10 ஆம்பியர். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னது, 2 ஓம். அப்போ இதுலேருந்து நம்ம V கேல்குலேட் பண்ணோன்னா I into R 10 into 2 which is equal to 20 volt. இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் இருக்குது, 2 ohm and 2 ohm. அப்போ நம்ம R ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு 1 ohm வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டெர்மினல் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ V is equal to I into R. ஓகேவா? ஸோ I வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து கரண்ட் சோர்ஸோட வேல்யூ, தட் இஸ் 10 ஆம்பியர். R வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, 1. ஓகேவா? அப்போ 10 into 1 வந்து என்னது, 10 volt. ஸோ இப்போ நம்ம டெர்மினல் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், லோட் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ லோட் கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, VT டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை RL. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், VT டிவைடட் பை RL வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து 2 ohm. RL அப்படிங்கிறது லோட் ரெசிஸ்டர், அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். ஸோ அப்போ 10 divided by 2 which is equal to 5 ampere. இது வந்து லோட் சைடு உள்ள கரண்ட். இதே மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, இன்டர்னல் ரெசிஸ்டர்னால நம்மளுக்கு கரண்ட் வந்து எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இன்டர்னல் கரண்ட் IR which is equal to again V divided by 2. இது வந்து 10ங்கிறது என்னது, இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ. 10 divided by 2 அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, தட் இஸ் 2. So 10 divided by 2 which is equal to 5 ampere. அப்போ டோட்டல் கரண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ, 10 ampere. ஸோ இங்கே பாருங்கள், பொதுவாகவே நம்ம parallel கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் வந்து டிவைட் ஆகும், இங்கேயும் இங்கேயும் நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம், R ஈக்குவலண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம். R ஈக்குவலண்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இதில் எவ்வளோ கரண்ட் இருக்குது, இதில் எவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு தனித்தனியாக கால்குலேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ராப். ஸோ இங்கே வந்து 10 ஆம்பியர் இருக்குது. இங்கே ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். இங்கே 5 ஆம்பியர் ஆகும், இங்கே 5 ஆம்பியர் ஆகும் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது ஏதோ ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால், அந்த நேச்சுரல் அப்போசிஷன்னால் நம்மளுக்கு கரண்ட் வந்து என்ன ஆகுது, கம்மி ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஐடியல் கேஸில் வந்து நம்ம இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ இதை நம்ம பார்த்தாலும், எவ்வளோ எக்ஸ்டர்னலாக நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தாலும் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கரண்ட் வந்து லிமிட் ஆகும். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸடாக மெயின்டைன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து பேட்ரி வந்து எடுத்துப்போம். ஸோ இதே கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்இடி ட்ரைவு இதெல்லாம் வந்து கரண்ட் சோர்ஸில் தான் ரன் ஆகும். ஸோ கரண்ட் சோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா அதுலேயும் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம பேட்டரியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து லாஸஸ் வந்து இருக்கும். எதுவுமே வந்து ஐடியல் கிடையாது. பட் நம்ம எப்போவுமே எல்லாத்துலேயும் ஐடியல் கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் பிஹேவியர் இருக்கணும். பட் ஏதோ ஒரு லாஸஸ்னால நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் கேஸ் ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஐடியல் ப்ராக்டிக்கல் கேஸ் அப்படின்னாலே வந்து நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் ஆடிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு எ கரண்ட் சோர்ஸ் த சோர்ஸ் கரண்ட் டிவைட்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த லோட் ரெடியூசிங் த லோட் கரண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 10 ஆம்பியர் வந்து 5 ஆம்பியர் அண்ட் 5 ஆம்பியராக வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம 10 ஆம்பியர் வந்து சோர்ஸ்க்கு அக்ராஸாக ரெடியூஸ் ஆகும் கிடையாது, இதுவுமே வந்து நம்மளுக்கு லோடுக்கு அக்ராஸாக தான் வந்து டிவைட் ஆகி போகும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் வந்து இதுலேயும் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனலாக ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு டேபுலேஷன். ஸோ இதில் பாருங்கள் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஐடியல் சோர்ஸ் தென் ப்ராக்டிக்கல் சோர்ஸ். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஐடியல் கேஸில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகாது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், 0 வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கும், இன்ஃபைனைட் கரண்ட் சோர்ஸாக இருக்கும். இதே ப்ராக்டிக்கல் சோர்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும்.
அது வந்து நமக்கு ஃபைனைட் வேல்யூவில் இருக்கும். ஸோ பிஹேவியர் பார்த்தோன்னா இதில் வந்து நம்மளுக்கு இல்லை எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு எந்த ட்ராப்புமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இங்கே ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து லாஸஸ் இருக்கும். அப்போ அவுட்புட் சேஞ்சஸ் டியூ டு தி லாஸஸ். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஐடியல் சோர்ஸ் வந்து தியரிட்டிக்கல் தான். இது வந்து என்னது ரியல் சோர்ஸ் இன் சர்க்யூட். தியரிட்டிக்கல் தான், இது வந்து பாசிபிள் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரியாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு மாடலில் வந்து நம்ம பியூர் சோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் இன் ஐடியல் கேஸ். ப்ராக்டிக்கல் கேஸில் வந்து சோர்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் சோர்ஸஸ். ஸோ இண்டிபெண்ட் சோர்ஸஸ் அப்படின்னாலே வந்து இந்த சிம்பிள் தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இண்டிபெண்ட் கேசஸ் பார்த்துட்டு டிபெண்ட் கேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிபெண்ட் கேசஸில் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இன்னொன்று வந்து என்னது, இது வந்து பேட்ரினா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது சிம்பிள் ஆஃப் இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து சிம்பிள் ஆஃப் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். ஸோ இது வந்து என்னது சிம்பிள் ஆஃப் இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ். இண்டிபெண்ட் இருந்தாலே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நமக்கு 5 வோல்ட் வந்து இருக்குது. இங்கே நம்மளுக்கு 2 ரெசிஸ்டர் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது V1 V2. V1 V2ங்கிறது என்னது வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R1. அதே மாதிரி V2ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R2. ஸோ இங்கேருந்து டோட்டல் கரண்ட் வந்து நம்மளுக்கு I1 அண்ட் I2 ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது வந்து இண்டிபெண்ட் கேசஸ். இண்டிபெண்ட் கேஸ் அப்படின்னாலே என்னென்னா இங்கே நம்மளுக்கு பேட்ரியில் வந்து 5 வோல்ட் இருக்கா, நம்மளுக்கு இந்த லோடு இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டிவ் எலமெண்ட்னாலேயோ இந்த லோடுனாலேயோ இதில் எந்த மாதிரி நம்மளுக்கு பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகலாம், எவ்வளோ கரண்ட் வேணாலும் ஃப்ளோ ஆகலாம், எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு இந்த சோர்ஸ் வோல்டேஜை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணாலும் நம்மளுக்கு நடக்கலாம். பட் நம்மளுக்கு இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது நம்ம ஐடியல் கேஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கண்டிஷன் தான் இண்டிபெண்ட் சோர்ஸில் வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டிபெண்ட் சோர்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்து வந்தேன். ஸோ இண்டிபெண்ட் சோர்ஸ் நம்ம பார்க்கும்போது வாட் எவர் த பிஹேவியர் அண்ட் இந்த எலமெண்ட், அதாவது இந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கும் இல்லையா. டிசின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டர் மட்டும் இருக்குது. ஏசியில் வந்து நமக்கு கெப்பாசிட்டர் இண்டக்டர் வந்து ஆட் ஆகும், தென் லோடு வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வோல்டேஜ்னாலும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து எப்போவுமே வந்து 5 வோல்டேஜாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இண்டிபெண்ட் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டி கிடையாது. ஓகேவா? பட் என்னென்னா இப்போ ஒரு பேட்ரியில் வந்து எனக்கு 1.5 வோல்டேஜ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த பேட்ரியில் வந்து எனக்கு ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பேட்ரி வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இன்னும் அடிஷ்னல் ஆஃப் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களே வந்து நம்ம வீட்டிலலாம் சில நேரம் வந்து ஃப்ளிக்கர் ஆகும், லைட்டெல்லாம் வந்து இப்படி ஃப்ளிக்கர் ஆகிட்டு போகும், ஃப்ளக்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ அது எதனாலன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு ஹெவி லோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த டைமில் ஒரு பீக் டைமில் வந்து நம்ம ஒரு ஹெவி லோட் கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்குன்னா அந்த ரேஞ்சை விட அதிகமாக நம்ம லோட் வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளிக்கரிங் கண்டிஷன்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது வந்து அந்த கரண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கும். ஸோ கரண்ட்டை மெயின்டைன் பண்ண பார்க்கும், பட் அதால் வந்து முடியாது. அப்போ தான் அந்த ஃப்ளிக்கரிங் கண்டிஷனை வந்து நம்ம பார்க்க முடியும். பட் இதை வந்து நம்ம இண்டிபெண்ட் சோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். பட் அது ட்ரை பண்ணும், பட் அதால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. பட் இது வந்து ரியாலிட்டி கிடையாது இண்டிபெண்ட் சோர்ஸஸ்ங்கிறது. ஸோ சர்க்யூட் தியரியில் ஃபஸ்ட்டு எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட் சோர்ஸஸ் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க.
இது ஒரு ஐடியல் சோர்ஸ் மாதிரியே தான். ஓகேவா? ஸோ அதாவது இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிஹேவியர், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, strength of the voltage or current source does not vary because of the variation of any parameter of the circuit. ஸோ அந்த சர்க்கியூட்டில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எவ்வளோ வோல்டேஜ்னாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக 5 வோல்டேஜ் இருக்குன்னா எனக்கு வந்து அந்த 5 வோல்டேஜ் வந்து 7 வோல்டேஜாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து சோர்ஸ் வோல்டேஜை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் வந்து independent with the other element of the circuit. ஸோ இதை தான் நம்ம இண்டிபெண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் ஐடியல் சோர்ஸ் மாதிரியே தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிபெண்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். டிபெண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். வோல்டேஜ் சோர்ஸ்னால் நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். கரண்ட் சோர்ஸ்னால் இந்த மாதிரி ஆரோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்க்கியூட் எலமெண்ட்ஸில் ஏதோ ஒரு பிஹேவியரை வந்து இது வந்து இந்த பிஹேவியரை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கே 2 ரெசிஸ்டர் இருக்குது இல்லையா, இது வந்து என்னது 2 ஓம் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர். இங்கே வந்து ஒரு 5 வோல்ட் பேட்ரி வந்து இருக்குது. இது வந்து டிபெண்ட் சோர்ஸோட சிம்பல். ஸோ இங்கே வந்து V1 அப்படிங்கிறது என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் 1. இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் 2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு ஸ்கேலிங் கான்ஸ்டன்ட் வந்து இருக்கும். தட் இஸ் 5 இன்ட்டு V2ன்னு கொடுத்துருப்பாங்க. V2 அப்படிங்கிறது என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் 2. ஸோ இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதில் என்ன வேரியேஷன் இருக்கோ அதே வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் V2 is equal to 10 வோல்ட் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், 5 into 10 which is equal to 50 வோல்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு V2 வந்து 10லேருந்து 12க்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 5 into 12 வந்து எவ்வளவோ அந்த லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான் இதில் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சோர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை தான் டிபெண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு இதை வந்து டிபெண்ட் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்லலாம் வந்து வரும். டிரான்சிஸ்டர்ஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கரண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஆம்ப்லேயே வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கேலிங் கான்ஸ்டன்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க, டிபெண்ட் சோர்ஸஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு டிசையர்டு அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கணும். டிரான்சிஸ்டர் நம்ம பிஜேடி நம்ம எடுத்துட்டாலே எனக்கு வந்து டிசையர்டு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் சோர்ஸ் பிஹேவியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேலிங் கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணி அது சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது மெயினாக வந்து எல்லா டிரான்சிஸ்டர்லேயும் வரும். பிஜேடி, மாஸ்ஃபெட், ஆப்பாம்போட ஆப்ரேஷன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிபெண்ட் சோர்ஸஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ டிபெண்ட் சோர்ஸ் அப்படின்னாலே என்னது, இஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்ஸ் கெட்ஸ் சேஞ்ச்ட் பிகாஸ் ஆஃப் த வேரியேஷன் ஆஃப் த நெட்வொர்க் இஸ் கால்ட் டிபெண்ட் சோர்ஸ். ஓகேவா? டிபெண்ட் சோர்ஸஸில் வந்து 4 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இந்த சர்க்கியூட் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இது வந்து K into Vx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் R1, R2, R3 வச்சுக்கலாம். திஸ் இஸ் R1, R2, R3. இதில் Vx அப்படிங்கிறது என்னது, வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் R2. ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கோ, இங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருதோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த சோர்ஸஸில் சேஞ்சஸை வந்து க்ரியேட் பண்ணும். இங்கே வந்து K into Vxன்னு கொடுத்துருக்காங்க. K அப்படிங்கிறது ஸ்கேலிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வருதோ அது வந்து நம்மளுக்கு அதே மாதிரியான சேஞ்சஸ் அதே மாதிரியான சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த சோர்ஸ்லேயும் வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 வோல்ட் இங்கே இருக்குன்னா இந்த ஸ்கேலிங் ஃபேக்டரோட 2 வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு இங்கே 5 வோல்ட் இருக்குன்னா ஸ்கேலிங் ஃபேக்டரோட 5 வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து என்னதுன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்குது, இங்கே Vx அப்படிங்கிற வோல்டேஜ் வந்து இந்த டிபெண்ட் சோர்ஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் இருக்குது, கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸஸில் இங்கே என்ன கரண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது அந்த டிபெண்ட் சோர்ஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இதுலேயும் Ix வந்து இந்த K into Vx இந்த டிபெண்ட் சோர்ஸஸை வந்து அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டிபெண்ட் சோர்ஸஸ்க்கும் டிபெண்ட் சோர்ஸஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தேங்க்யூ ஆல்.